Now logic teacher, this is question number 4 from exercise 6.5 triangles. Okay, right. The question is ABC is an isosceles triangle, right angled at C. Okay, prove that AB squared is equal to 2AC squared. Very easy question. Okay, இப்போ பாருங்கள் இதில் வந்து ஆக்சுவலாக ஏபிசிங்கிறது வந்து ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஓகே, ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னால் என்ன? ரெண்டு சைடு வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏபிசிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டூ சைட்ஸ், எனி டூ சைட்ஸ் ஏபி ஏசி ஈக்குவலாக இருக்கலாம், இல்லைன்னா ஏபி பிசி ஈக்குவலாக இருக்கலாம், இல்லைன்னா ஏசி ஏபி, இந்த மூணு சைடில் எனி டூ சைட்ஸ் வில் பி ஈக்குவல். ஓகே, that is isosceles triangle. Then it is given that triangle ABC is an isosceles triangle. Okay, இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, it is right angled at C அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் this is right angled at C. ஸோ ரைட் ஆங்கிள்னா நம்ம எப்படி ட்ரா பண்ணுவோம்? இந்த மாதிரி ட்ரா பண்ணுவோம். ABC right angled at C. ஓகே, ரைட். ரைட் ஆங்கிள்னா என்ன? இட் வில் பி 90 டிகிரி இல்லையா? ரைட். இப்போது நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? வி ஹேவ் டு ப்ரூவ் தட் ஏபி ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 2AC ஸ்கொயர்டு. இது வந்து ரொம்ப ஈஸியான கொஷின். அப்படியே பைத்தாகரஸ் தியரம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா போதும். பட் வி நோ தட் திஸ் இஸ் அன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் இல்லையா? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னால் ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஹைபாட்னியூஸ் கண்டிப்பாக ஹையராக தான் இருக்கும். ஹையர் தென் இட் வில் பி ஹையர் இன் வேல்யூ தென் திஸ் டூ சைட்ஸ் இல்லையா? அப்போ இந்த ரெண்டு சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஏசி பிசி ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? அண்ட் ஏபி இஸ் ஹைபாட்னியூஸ், ஸோ அது வந்து ஈக்குவலாக இருக்காது. ஸோ ஏசி சைடு ஏசி அண்ட் பிசி ஆர் ஈக்குவல். ஏசி ஈக்குவல் டு பிசி. நவ் இன் திஸ் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏபி ஸ்கொயர்டு எப்படி சொல்லுவோம்? பைத்தாகரஸ் தியரத்துப்படி that will be equal to AC squared plus BC squared னு சொல்லுவோமா? ஸோ நமக்கு என்ன வேணும்? we have to prove that AB squared equal to 2AC squared னு. ஸோ AB squared equal to AC squared plus BC squared இருக்கு. பட் we know that இந்த BC, இந்த சைடு BCயும் இந்த சைடு ACயும் ஈக்குவல் இல்லையா? அப்போ BCக்கு பதிலாக we can write AC. AC equal to BC நமக்கு தெரியும் இல்லையா? ஏன்னா இது ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், இந்த டூ சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இந்த BCக்கு பதிலாக I just substitute AC. So AC squared plus AC squared. AC squared plus AC squared என்னது? 2AC squared. So AB squared is equal to 2AC squared. Hence it is proved. Okay, ரொம்ப ஒரு ஈஸியான சம் இது. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபிஃப்த் ஒன். ABC is an isosceles triangle with AC equal to BC. இப்போ என்ன சொல்லிட்டாங்க? ஏபிசிங்கிறத ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், ஏசி இஸ் ஈக்குவல் டு பிசி, இந்த சைடு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ரைட். அப்போ இஃப் ஏபி ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 2AC ஸ்கொயர்டு, இதுவும் கொடுத்துட்டாங்க. இந்த சைடோட ஸ்கொயர் வேல்யூ வில் பி ஈக்குவல் டு இந்த சைடோட ஸ்கொயர் வேல்யூவை 2 டைம்ஸ் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க, 2AC ஸ்கொயர்டு. ஓகே, அப்போ ஏபி ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 2AC ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. ப்ரூவ் தட் ஏபிசி இஸ் அ ரைட் ட்ரையாங்கிள். இப்போ இந்த ஏபிசிங்கிறது வந்து ஒரு ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் நம்ம ப்ரூவ் பண்ணோம். அதாவது இந்த மூணு ஆங்கிள் இருக்கு இல்லையா? ஏ பி சி, இந்த மூணில் எனி ஒன் ட்ரையாங்கிள் இஸ் 90 டிகிரின்னு வி ஹாவ் டு ப்ரூவ். பட் ஏசி ஈக்குவல் டு பிசின்னு கொடுத்ததுனால, ஏசி பிசி ஈக்குவல்னு கொடுத்ததுனால இந்த ஆப்போசிட் சைடு ஏபி ஷூராக ஹைபாட்னியூஸாக இருக்கணும். ஸோ இந்த ஆங்கிள் சி வந்து 90 டிகிரியாக இருக்கணும் இல்லையா? ரைட். சொல்யூஷன் வந்து இப்போ ஏசி ஈக்குவல் டு பிசின்னு இட் இஸ் கிவன் இல்லையா? ரைட். அண்ட் வி நோ தட் இட் இஸ் ஆல்சோ கிவன். ஏபி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 2AC ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? கிவன். இப்போ 2AC ஸ்கொயர்டு அப்படியே பிரித்து எழுதணும். அப்படியே இந்த முன்னாடி ஃபோர்த் சம் பார்த்தோம் இல்லையா? ஃபோர்த் சம்மோட உல்ட்டா ஏபி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 2AC ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 2AC ஸ்கொயர்டு எப்படி எழுதலாம்? நம்ம we can write it as AC squared plus AC squared எழுதலாம். ஸோ AB squared is equal to AC squared. இங்கே it is also given AC equal to BCன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? given. இந்த ACக்கு பதிலாக BCயை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள்.
ஸோ ஏபி ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர்னு கிடச்சிருச்சா? எதுக்காக இங்கே பிசி சப்ஸ்டியூட் பண்ணோம்? ஏசி இஸ் ஈக்குவல் டு பிசி அப்படிங்கிறது இட் இஸ் கிவன். ஸோ ஆங்கிள் சி இஸ் 90 டிகிரி. இப்போ ஏபி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர்னா அக்கார்டிங் டு பைத்தாகரஸ் தியரம் this side is hypotenuse. So opposite side to the hypotenuse is 90 degree இல்லையா? So angle C is 90 degree by Pythagoras theorem. So triangle ABC is a right angled triangle where it is right angled at C. Hence it is proved. Okay, ரொம்ப ஈஸியான கொஷின் இது. ஃபோர்த்தோட உல்ட்டா தான் அப்படியே ஃபிஃப்த்து. ஓகேங்களா? கொடுத்துருக்க வேல்யூஸ் நீங்கள் யூ ஆர் ஜஸ்ட் கோயிங் டு சப்ஸ்டியூட் த வேல்யூஸ், அவ்வளோதான். ரைட், சிக்ஸ்த்து சம் பாருங்கள். ஏபிசி இஸ் அன் ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள் ஆஃப் சைடு 2A. ஏபிசிங்கிறது ஒரு ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள். ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள்னா என்ன? ஐசோசிலஸ் அப்படின்னா எப்படி வரும்? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னா எனி 2 sides வில் பி ஈக்குவல் இல்லையா? இந்த சைடு ஈக்குவலாக இருக்கலாம், இல்லைன்னா இந்த சைடு ஈக்குவலாக இருக்கலாம், இல்லைன்னா இந்த சைடும் ஈக்குவலாக இருக்கலாம். ரைட், ஐசோசெலஸில். பட் ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிளில் ஆல் த சைட்ஸ் வில் பி ஈக்குவல். ஏபி ஈக்குவல் டு பிசி, பிசி ஈக்குவல் டு சிஏ. ஸோ திஸ் இஸ் ஏபி ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு சிஏ. ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இன் அன் equilateral triangle, right? Okay, now it is given that the value of this length AB is side is 2A, so all the sides are 2A only, no? All the sides are 2A. This is also, this side is also 2A, right? Okay, find each of its altitudes. Okay, now we have to find the altitude. What is altitude actually? The height of the triangle. See, altitude is, this is the altitude, right? If you draw a perpendicular line from the point to the this thing, the altitudes also will be equal இல்லையா? ஏன்னா ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள்ங்கிறதுனால இப்போ நீங்கள் இங்கேருந்து ஒரு ஆல்டிடியூட் நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கேருந்து ஒரு ஆல்டிடியூட் ட்ரா பண்ணிங்கன்னா இந்த ஆல்டிடியூடும் ஈக்குவலாக தான் இருக்கும், இந்த ஆல்டிடியூடும் இதுவும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம ஒன்று மட்டும் ஃபைன் பண்ணாலே போதும். இப்போ இதை வந்து டிங்கிற ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்டை டின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை எப்படி ப்ரூஃப் பண்ணலாம்? இப்போ இந்த பாயிண்ட் வந்து திஸ் இஸ் த மிட் பாயிண்ட் இல்லையா? ஆல்டிடியூடுங்கிறது பர்பண்டிகுலர் லைன், பிகாஸ் திஸ் இஸ் அன் ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறதுனால இந்த சைடில் இருந்து நீங்கள் இங்கே ட்ரா பண்ணுறது இந்த சைடை என்ன பண்ணும்? ஈக்குவலாக டிவைட் பண்ணும். ஸோ யூ கேன் சே தட் பிடி விச் இஸ் ஈக்குவல் டு சிடி. ஓகே, அப்போ இந்த பிடிங்கிறது என்னது? இந்த பிடிங்கிறது பிசி பை 2ன்னு சொல்லலாமா? பிடி இஸ், இந்த பிடிங்கிறது பிசி பை 2. இந்த பிசியில் பாதி இல்லையா? பிசி பை 2 அப்படின்னு சொல்லலாமா? ரைட், அப்போ இந்த பிசியோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? பிசி இஸ் 2A. It is given, right? 2A by 2, 2 கேன்சல் பண்ணிடுங்க, A. ஸோ இந்த பிடியோட வேல்யூ என்ன? விச் இஸ் ஈக்குவல் டு பிடி இல்லையா? இந்த பிடி தான் பிசி பை 2. பிசி வந்து 2A. 2A by 2 இஸ் A. A இஸ் பிடி, ரைட்? ஸோ இதை நீங்கள் 2Aவை 2ஆல் டிவைட் பண்ணால் we will get this is A and this is also A, right? Okay, இப்போ we have to find the altitude this side இல்லையா? according to Pythagoras theorem it is 90 degree, right? both sides, because this is perpendicular to BC. ஸோ இப்போ 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது இது என்னது? ஹைபாட்னியூஸ் இந்த ட்ரையாங்கிளில். ஸோ இன் ட்ரையாங்கிள் ABD we know that hypotenuse is 2A, right? So AB squared is equal to AD squared plus BD squared. AB squared is equal to AD squared plus BD squared.
the hypotenuse equal to other two sides square of the other two sides value. Okay. So this is AB is 2a no, so this is 2a the whole squared. 2a squared னு எழுதிடக்கூடாது, 2aங்கிறது தான் AB, ஸோ ஹோல் ஸ்கொயர்டு. இந்த 2க்கும் இந்த ஸ்கொயர்டு வந்து காமன். ஓகே. ADங்கிறது என்னது, we have to find out the altitude, right? AD square. BD is A, so this is A squared, right? C, we need AD square, no? Bring this here, we can write it root of AD squared is equal to 2a squared, 2a the whole square, sorry, plus if it goes there, it will be minus a squared, right? Right. So AD squared, which is equal to 2 squared is 4, this is a squared minus a squared, right? Right. We have 1a squared, like this is 1a squared, right? So AD squared, which is equal to 3a squared. 4a squared minus 1a squared is 3a squared, right? Okay. So what is AD? We have square here, we have to take root here, right? 3a squared. Again you can write it like 3a into a, right? This one, a squared is a into a. So again AD is equal to, you can take 1a outside the root because this is square root, right? A, we have a root 3 inside, so a root 3 is the value of the altitude of each sides. Equilateral triangleங்கிறதுனால எல்லா ஆல்டிடியூடும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, ரைட். Now okay, we will see the next question in next video. Thank you very much.